அரிசி வச்சோன்னா ஆள் வந்துட்டாங்க. இது ஒரு கலராக கலந்த கலராக இருக்கு. புறா பழகிருச்சுன்னா பயப்படவே பயப்படாது. ஃபஸ்ட்டு பயந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம பழகிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாலே அது பாட்டு சாப்பிட உட்காந்துருவாங்க. பக்கத்தில் ஒருத்தர் அணில் சாப்பிட்டுருக்காங்க. அணில் யார் இருந்தாலும் கண்டுக்கிற மாட்டார். அவர் பாட்டு சாப்பிடுவார். ஓடி ஓடி சாப்பிட்டுருக்கார். கிளியெல்லாம் வெயிட்டிங். எந்த குருவியெல்லாவும் எப்பயும் போல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்த தேனையும் நெல்லும் வைக்கிறனால நிறையா அந்த தவிடு மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த உரிச்சு போடுறது அதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் எடுத்து நான் மாட்டுக்கு இல்லைனா ஆடு இதுகளுக்கு கொடுத்துருக்கேன். அது நல்லா சாப்பிடும். அதனால் அதை சேர்த்து வச்சுருக்கேன். வந்துட்டாங்க, நிறைய கிளிகள் வந்துட்டாங்க. எதுவுமே யோசிக்கல பாருங்கள், அது பாட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கீழே இறங்கி போனதுன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக உட்காந்துருவாங்க. இது வரைக்கும் வச்சுருப்பேன். இங்கே தனி டிபார்ட்மெண்ட். இவங்க வந்து மைனாவும் குருவியும் வருவாங்க பிஸ்கட் சாப்பிட்றதுக்காண்டி. கேமரா எடுத்தோன்னா வெக்கப்பட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் இங்கிட்ட நிற்கிறனால அந்த ஒரு சைடு மட்டும் இந்த கிளியெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்க. இப்போ பூரா இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறங்கிட்டாங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. கிளிக்கெல்லாம் இடம் இருக்காது. இன்னும் ஒரு ஸ்டாண்டில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நீங்கள் சாப்பிடுங்க. நான் அப்போ ஒரு 2 நிமிஷத்தில் நான் கிளம்பிடுவேன். காலை வெங்கட்ட பேசிட்டு அரிசி வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். லைஃப்பில் ஏதோ ஒரு சாதிக்கிற மாதிரி. ஆனால் ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக இருக்கும். இந்த நடையை பற்றியெல்லாம் எல்லாம் அரிசி தான். ஆனால் அங்கே போய் தான் சாப்பிடணுமா? இப்படிலாம் அவர் ஃப்ரெண்டு, அதனால் அங்கே போய் சாப்பிட்றாரு. சரி, இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம கீழே இறங்கிடுவோம். நாளைக்கு இதே மாதிரி வீடியோ போடலாம். பாய்.